கணவன் மனைவி சேரும்போது மனைவிக்கு தலைவலிச்சது அப்படின்னா கருக்குழாயில பாசி படைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தமா. அதாவது நவீன மருத்துவத்துல வந்து யூட்ரஸ் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி மனைவிக்கு உடல் முழுவதும் வலிச்சதுன்னா கர்ப்பவாயு உண்டாயிருக்குன்னு அர்த்தமாம். அதாவது வந்து யூட்ரஸ்ல வந்து இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தமாம். இன்னும் உடலுறவின் போது மனைவிக்கு ஏற்படக்கூடிய தொந்தரவுகளை வச்சு அவங்க குழந்தை இன்மை அப்படின்ற ஒரு பிரச்சனைக்கு, அதாவது மகப்பேறு இல்லாமல் இருக்காங்க இல்லையா, அதுக்குரிய ரீசனை கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தடுகளை வந்து மலட்டு ரோகங்கள் அப்படின்னு நம்ம சித்தர்கள் அந்த பல்லாயிரம் நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. அதை தான் நாம இப்ப பார்க்க போறோம். அதே மாதிரி ஆணுக்கும் சொல்லியிருக்காங்க. ஒரு அழகான வலிமையான ஆரோக்கியமான குழந்தை பெறதுக்கு வெளியே எங்கேயும் போகாம நாம என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சு வீட்டிலே மருந்து செஞ்சு சாப்பிட்டு குழந்தை பெற வழிமுறைகள் சொல்லியிருக்காங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒளிவு மறைவு இல்லாம உங்களுக்கு நான் இதை சொல்றேன். மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திகேயன், லக்ஷ்மி ஹெல்த் கேர் சென்டர் வந்து பேசுறோம். இப்ப பாருங்க, குழந்தையின்மை ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு போனாலே 1008 டெஸ்ட் எடுப்பாங்க. ஐவிஎஃப் யூவிஎஃப்னு அது இதுன்னு நிறைய போவாங்க. ஏகப்பட்ட வைத்தியங்கள். இப்படிலாம் பார்த்தாலும் சரியா டயக்னோஸ் பண்ண முடியாமலும் போகுது. ஒரு சிலருக்கு குழந்தை இல்லாமலும் போகுது. ஏஆர்டி பேபிஸ்னு இப்ப நிறைய நவீன கருத்தரிப்பு செயற்கை மையங்களை செய்யறாங்க இல்லையா, அதை நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். அது வந்து அதை பத்தியே நான் தனியா ஒரு வீடியோல உங்களுக்கு பேசியிருக்கேன். இயற்கையான முறையில நாம எப்படி குழந்தை பெற்றுக்கிறது, அதுக்கு சித்தர்கள் என்ன சொல்லி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த முன்னோட்டத்துல சொன்ன இல்லைங்களா, ஒரு 2 பாயிண்ட். மனைவிக்கு தலை வலிச்சதுன்னா கருக்குழாயில பாசி படைஞ்சிருக்கு, உடல் முழுவதும் வலிச்சதுன்னா கர்ப்பவாயு ஏற்பட்டிருக்கு. அடுத்து 3வது பாயிண்ட், மனைவிக்கு நெஞ்சில வலி ஏற்பட்டது அப்படின்னா யூட்ரஸ்ல சதை இருக்கு அப்படின்னு அர்த்தமா. இந்த ஃபைப்ராய்டு யூட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி. அதே மாதிரி முதுகு வலி இருக்குன்னா கிருமி இருக்கு அப்படின்னு அர்த்தமா. கிருமினா அதை வந்து ஆங்கில மருத்துவத்துல எப்படி சொல்றாங்கன்னு தெரியாது. நம்ம மருத்துவத்துல வந்து கர்ப்பப்புழு அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஆணுக்கும் பெண்ணுக்கும் எல்லாமே நல்லா இருந்தாலும் இந்த விந்து போய் கருமுட்டையோட சேர உள்ள நுழைஞ்சு போகும்போது இந்த கிருமி வந்து பெண்ணுடைய கர்ப்ப பை வாசல்ல இருந்துகிட்டு அப்படியே கேப்சர் பண்ணி பிடிச்சி சாப்பிட்டுருமா. இதனால கரு உருவாகுதான். இதுதான் கிருமின்னு சொல்றாங்க. அதுக்கு நல்ல மருந்தும் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி முதுகு வலிச்சா கிருமி உருவாக்கு அப்படின்னு அர்த்தமா. இந்த கெண்டை சதை இந்த கழுத்துல இருக்கு பாத்தீங்களா, இந்த கெண்டை, அந்த கெண்டை சதை, காலுக்கு பின்னாடி கெண்டைக்கால் சதை, இது வலிச்சிருக்கு அப்படின்னா ரத்தம் கட்டி இருக்கு யூட்ரஸ்ல. அதாவது ரத்தம் கட்டி இருக்குன்னா பிசிஓடி அப்படின்னு நம்ம இப்ப எடுத்துக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஏப்பமா வருது அப்படின்னாங்கன்னா கொழுப்பு அடைச்சிருக்குன்னு அர்த்தமா. கொழுப்புனா இந்த ஃபெலோபியன் டியூப் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓவரியில இருந்து கர்ப்பப்பைக்கு வருது பாத்தீங்களா ஒரு குழாய், அதுல வந்து கொழுப்பு அடைச்சிருக்கு. அது வந்து ஃபெலோபியன் டியூபல் பிளாக்ங்கிறது இந்த நவீன மருத்துவத்துல அந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு அர்த்தமா. இப்படி மலட்டு ரோகங்கள் பெண்களுக்கு 6 வகையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கு வந்து மருந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து நாம வந்து விழுதி எண்ணெய் அப்படின்னு ஒரு மருந்து வீடியோல சொல்லியிருக்கோம். அருமையா வந்து சரி பண்ணோம். இந்த 6 ரோகங்கள் இருந்தால் அவங்களுக்கு பீரியட்ஸ் சரியா வராது, குழந்தை தங்காது, தள்ளி தள்ளி போகும். விழுதி எண்ணெய் எடுத்தோம்னா நல்ல அந்த பிசிஓடி கம்ப்ளைண்ட் மற்ற பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். மலைவேம்பு எண்ணெய்னு இருக்கு, அதை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு கர்ப்பப்புழு சரியாயிடும். அதே மாதிரி மற்ற பிரச்சனைகளுக்கு நீர்முள்ளி லேகியம் அப்படின்னு, அது நீர்முள்ளி லேகியங்கிறத விட அல்வான்னு சொல்லலாம், அதை செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஆண் பெண் 2 பேருமே சாப்பிடலாம். அந்த லேகியத்தை பத்தி நாம இந்த காணொலியில உங்களுக்கு சொல்றேன். அதே மாதிரி ஆணுக்கு வந்து மூத்திரத்துல அதிக நுர போனாலோ இல்ல அந்த இது செமன் இருக்கு பாத்தீங்களா விந்து, அது வந்து பிசுபிசுப்புத்தன்மை கம்மியா இருந்தாலோ இல்ல விந்து வந்து நம்ம தண்ணியில போட்டா கரைஞ்சி மிதங்கினாலோ அந்த ஆண்மகனுக்கு மலட்டுத்தன்மை இருக்குன்னு அர்த்தம், குழந்தை இருக்காதான். ஸோ இதை எப்படி சரி பண்றது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இதுக்கு வந்து இந்த நீர்மூழ்கி லேகியம் நல்லா அருமையா பயன்படுங்க. இந்த நீர்மூழ்கி லேகியம் என்ன பண்ணுன்னா பெண்களுக்கு கர்ப்ப ரோகங்களை சரி பண்ணி அந்த யூட்ரஸ் முட்டை இருக்கு இல்லைங்களா, அதை ஒரு பக்குவமான முறையில வெடிக்க வைக்கும். அதே மாதிரி ஆணுக்கு வந்து விந்து வந்து நல்ல தரமான விந்துவா மாத்தி கொடுக்கும்.
வாங்க அந்த லேகியை எப்படி செய்யறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். தேவையான பொருட்களை வந்து எல்லாமே சுத்தி பண்ணி தான் எடுத்துக்கணும். நீர்முள்ளி விதை வந்து ஒரு 250 கிராம், சுத்தி செஞ்ச சுக்குத்தூள் 250 கிராம், கருப்பு எள்ளு, இப்ப வர்றதெல்லாம் ப்ரௌன் கலர், அது வாங்காதீங்க. கருப்பு எள்ளு தேடி பிடிச்சி வாங்குங்க. அது எவ்வளோ அப்படின்னா அது வந்து ஒரு 1.5 கிலோ. இதை என்ன பண்ணணும் அப்படின்னா பொன்முருவலா வறுத்துடணும். வறுத்து நல்லா இடிச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி கல்கண்டு வந்து 3 கிலோ. இப்ப ஒரு வானலியில கல்கண்டு மூழ்கிற அளவுக்கு சுண்ணாம்பு தெளிவு நீர் ஊத்திக்கோங்க. சுண்ணாம்பு தெளிவு நீர்னா இந்த கல் சுண்ணாம்பு இருக்கு இல்லைங்களா, சூளையில வைப்பாங்க இல்லையா, அந்த சுண்ணாம்பை எடுத்துட்டு வந்து ஒரு மண்பானையில போட்டு அதை மூழ்கிறதுக்கு அளவு, மூழ்கிறதுக்கு விட ஒரு 2 மடங்கு தண்ணி ஊற்றி, சுடுதண்ணி நல்லா ஊற்றி வச்சு மூடி வச்சுட்டிங்கன்னா அடுத்த நாள் வந்து அதில் இருக்க சத்தெல்லாம் ஊறி தண்ணி தெளிவாக கிடைக்கும். அந்த தண்ணி தான் லேகியங்களுக்கு நிறைய பயன்படுத்துவாங்க. அது மாதிரி எடுத்த தண்ணி இந்த கல்கண்டு நல்லா மூழ்கிற அளவுக்கு ஊற்றி கொதிக்க விடணும். பாகு பதத்துக்கு. பாகு பதம் வந்ததுமே என்ன பண்ணுறீங்க, அதை அப்படியே வந்து ஒரு சில்வர் கரண்டியில் வடிகட்டியில் அடுத்த வானலிக்கு வடிகட்டுறீங்க. ஏன்னா தூசு தும்பு எல்லாமே அதில் போயிடும். இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த பாத்திரத்தை, அதாவது கல்கண்டு பாகு இருக்கு இல்லைங்களா, வடிகட்டின வச்ச அந்த கல்கண்டு பாகு இருக்கிற பாத்திரத்தில் சிறுதியில மற்றெல்லாம் சூரணமாக்கி, எது எதுனா நீர்முள்ளி, கருப்பு எள்ளு, இதெல்லாம் என்ன பண்ணுறீங்க சூரணமாக்கி அதில் போட்டு அப்படியே மைல்டாக கிண்டிக்கிட்டே வரீங்க. கிண்ட கிண்ட என்ன ஆகுனா நீர்ச்சத்து சுண்டி ஒரு அல்வா பதத்துக்கு வரும். அதுதான் மருந்து. அதை இறக்கி வச்சுக்கோங்க. இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க. பெண் வந்து காலை மாலை ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு சாப்பிட்டு பால் குடிச்சா எல்லா பிரச்சனைகளும் சரியாகுன்றாங்க. அதே மாதிரி ஆண் வந்து காலை மட்டும் சாப்பிடணும். சாப்பிட்டோன்னா உயிரணுக்கள் வந்து பலமாக பெருகும். ஆணுக்கு வந்து விரைப்புத்தன்மை, விந்து முதுதல் பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதுக்கு வந்து தாது ஊறும் மதனக்காம உருண்டை ஒரே டோஸ்லேயே 7 யானை பலம் கொடுத்து மனைவியை வந்து அப்படியே குட்டி போட்ட பாம்பா சுத்த வைக்கக்கூடிய ஒரு அருமையான மருந்து தான் இந்த தாது ஊறும் மதனக்காம உருண்டை. அந்த அளவுக்கு விரைப்புத்தன்மை உங்களுக்கு உருவாகும். அதையும் நான் ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருக்கேன், அது பயன்படுத்தலாம். இந்த 2 பேரும் வந்து ஒரு ஹோம்மேடு ஜாம், அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அது சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உடம்பு டெம்பரேச்சர் அதிகமாகாமல் உங்க கூலிங்காகவே இருக்கும். இந்த இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இந்த மருந்துகள் எல்லாம் நீர்முள்ளி லேகியம், பிறகு வந்து தாது ஊறும் மதனக்காம உருண்டை, ஹோம்மேடு ஜாமு, ப்ளஸ் விழுதி எண்ணெய், மூசாம்பரம் மெழுகு, இது எல்லாமே எளிமையாக செய்யக்கூடியதான். காணொலி ஏற்கனவே தான் போட்டிருக்கேன். இதை நம்ம பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு டெஃபினட்டாக அழகான வலிமையான ஆரோக்கியமான குழந்தை கிடைக்கும். இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இப்படிதான் நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் வந்து குழந்தையின்மைங்கிற பிரச்சனையே கிடையாது. ஏன்னா குழந்தை வேணாம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தான் வருஷம் ஒன்று பெற்று தள்ளிக்கிட்டே இருந்தாங்க. இந்த காலத்தில் ஒன்றுக்கே திண்டாட்டம். சரிங்களா? அப்போ இந்த மருந்துகள் நம்ம பின்னாடி எதிர்காலத்தில் என்ன நடக்குங்கிறத யூகிச்சு பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம சித்தர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. பார்த்தீங்களா, அவ்வளோ ஜீனியஸ் அவங்க. இந்த மருந்துகளை பயன்படுத்தி நல்ல அழகான வலிமையான ஆரோக்கியமான குழந்தை பெற்று நல்லா இருக்க வேண்டுகிறேன். உங்களுக்கு சந்தேகம் எதுவும் இருந்ததுன்னா நீங்க டிஸ்பிளே இருக்கிற நம்பர், கீழே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. எங்க மருத்துவர் வந்து உங்களுக்கு இலவச ஆலோசனை கொடுப்பாங்க. மீண்டும் ஒரு நல்ல காலநிலையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.